இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய வீடோ அல்லது மனைக்கோ மட்டுமே உரித்தான விஷயம் கிடையாது. அதனையும் தாண்டி மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் இந்த வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வழக்கம் போல நிகழ்ச்சியை ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட சிறப்பா துவங்குவோம் சார். இது ஒரு உண்மை கதை. இது ஜென் கதைன்னு சொல்லலாம், இல்ல இந்து மத கதைன்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய குருநாதர். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரோட லைஃப்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னா எப்படின்னா, ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட வந்து பாடம் படித்தாங்கன்னா 10 வருடம் முடிவில் வந்து பரீட்சை வைப்பாரு. அது சரியா ஆன்சர் பண்ணல, ஒரு கேள்வி தப்பானா கூட மறுபடியும் 10 வருஷமும் திரும்பி படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அவர்கிட்ட படித்த ஒரு சிஷ்யன் வந்து ஒரு எக்ஸாம் கதையை போல 10 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட அந்த ஃபைனல் தேர்வுக்காக வரும்போது அவர் என்ன கேட்கிறார், அவர் பயந்துட்டு வர்றாரு. என்ன கேட்பாரோ குருநாதர், சொர்க்கம் பத்தியா, எந்த விஷயத்த பத்தி, நரகத்தை பத்தியா அப்படின்னு வரும்போது, நீ வரும்போது கொடையை எந்த பக்கம் வைத்து வந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவனுக்கு அதை பதில் சொல்ல தெரியல. மறுபடியும் 10 வருஷம் படிக்க சொல்லிட்டார். அப்படிப்பட்ட குருநாதர் ஒரு இறக்குற தருவாய் வருது. தன்னோட இறக்குற தருவாயில எல்லா சிஷ்யர்களும் வந்து அவரை சுத்தி இருக்காங்க. ஏன்னா குருநாதர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது நமக்கெல்லாம் மெசேஜ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் இறக்க போறான்ற ஒரு விஷயத்தை இன்னொரு சிஷ்யன், வெளியூர்ல இருக்கிற சிஷ்யன் வந்து தன்னோட ஞான திசையால் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச உலர் திராட்சையோட அவர் பார்க்க வராரு. அவரும் அந்த உலர் திராட்சை கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த குருநாதரை சாப்பிட்றாரு. ரொம்ப சந்தோஷமா மென்னு நல்லா சுவைத்து சாப்பிட்றாரு. அப்பவும் அவர் வந்து சுவைச்சு சாப்பிட்டுருக்கார வழியே மெசேஜ் எதுவும் கொடுக்கல. எல்லாருமே கோவம் வந்து அந்த குருநாதர்கிட்ட வந்து ரொம்ப அந்த பொறுமை இழந்து, கோபம் இல்லை பொறுமை இழந்து எப்படி கேட்கும் போது ஒருத்தர் மட்டும் குருநாதர் நீங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிடுகின்ற உலர் திராட்சை மிக நன்றாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இறந்துருவாரு. இதுல இருந்து என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள். நிகழ்காலத்துல நம்ம வாழணுன்றதுதான் ஒரு விஷயம். நம்ம எல்லாமே இறந்த காலத்திற்கு உயிர் கொடுக்கின்ற வேலையும் நிகழ்காலத்தை சாகடிக்கின்ற வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது பொம்மையோட விளையாடுதுன்னா பொம்மையோட தான் இருக்கும், சாப்பிடுதுன்னா சாப்பாடோட தான் இருக்கும், டிவி பார்க்கறதுனா டிவியோட தான் இருக்கும். அதோட எண்ணங்கள் எங்கேயும் சிதறதில்லை. குழந்தைகளனாலதான் நிகழ்காலத்துல வாழ்றதுனாலதான் குழந்தைகளோட ஆரா சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ மனிதன் ஒரு பெரிய லெவல்ல வெற்றி பெறணும்னா, இந்த ஆன்மீக விஷயம் என்ன, இந்த ஆன்மீக கதை என்ன சொல்லுதுன்னா, நிகழ்காலத்தில் நீ வாழணுன்றதான் ஒரே ஒரு விஷயம். நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய கடந்த கால வருத்தங்கள் இல்லாமல் எதிர்காலம் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ன்றது வந்து 100% வந்து ப்ரூவடான விஷயம். நீங்க எல்லாரும் நிகழ்காலத்தில் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு எளிமையான கதையின் வாயிலாக சிறப்பா சொன்னீங்க சார். முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் பார்த்திபன் பேசுறேன் மேடம், தர்மபுரியில இருந்து. சொல்லுங்க பார்த்திபன் சார். சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். எஸ் சார். பார்த்திபன் சார் என் பேரு. எஸ் சார். வீடு வந்து மேற்கு வாசல்ல இருக்கு சார். கொஞ்ச நாள் கொஞ்சம் தடங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு சார், எப்படின்னு கேட்கலாம். சரிங்க சார். உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா சார்? சொந்த வீடு சார். ஓகே. நீங்க தர்மபுரியில எங்க இருந்து பேசுறீங்க? மாரண்டா அள்ளி சார். மாரண்டா. ஓகே, வெரி குட். சார், இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்கறேன் சார். நீங்க அசைவம் சாப்பிட்ற பழக்கம் உண்டா? உண்டு சார். ஓகே. அது இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ நம்ம சாப்பிடுற பால்லயோ காப்பிலயோ ஈ விழுந்தனா அது வந்து எடுத்து சாப்பிடுவோமா, இல்ல அதை எடுத்து தனியா வச்சிருவோமா சார்? தனியா வச்சிருவோம் சார். அப்போ ஒரு இறந்த ஒரு விஷயம், அதாவது மனிதனுக்கு வந்து ஒரே ஒரு என்னன்னா, மற்றவங்களோட எல்லா விலங்குகளும் இறந்தா கூட அது தோல் பயன்படும் சார். மனிதனோட உடம்பு வந்து எதற்குமே பயன்படாது இறந்த பிறகு. இருக்கும்போதும் நம்ம வந்து அப்போ வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். இந்த அசைவம் சாப்பிடுற பழக்கத்தை விட்டுருங்க சார். ஒரு இறந்த பொருளை சாப்பிடலாமா? அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு ஈ மொய்க்கும் சார், அது கட் பண்ணாலே அந்த கடைகள்ல அதை போய் நம்ம வாங்கி சாப்பிட முடியுமா? சோ அப்போ நீங்க ஒரு சின்ன விஷயம் உங்க லைஃப்ல வாஸ்துன்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல உங்களோட எண்ண அலைகள் மாறணும்னா சார், உங்களோட இடம் வந்து இப்போ இந்த மேற்குன்னும் போது தென்மேற்கு ப்ராப்ளம் உள்ள வீடா தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க சார். நீங்க அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பார்த்திபன். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி உண்டா? நன்றி சார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப அசைவம் வந்து சொன்னீங்க இறந்து போன பிறகு சாப்பிடுறோம், சைவத்திலயும் இந்த காய்கனிகள்லாம் பரிக்கும் போது அது உயிர் இழக்குது இல்லையா? அப்ப அதை சாப்பிடுறது சரியா? எக்ஸலன்ட். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறைவனுக்கு வந்து நைவேத்தியம்ன்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த அதாவது அந்த அப்படி ஒரு பாவம் இருக்கு அப்படின்னும் போது
அது இறைவனுக்கு போகட்டும்ன்றதுனால தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு கோவிலே ஆகட்டும் வீட்லயே ஆகட்டும் 3 வேளையும் நைவேத்தியம் கொடுக்கிற விஷயங்கள் இருந்தது. பட் இப்போ நீங்க கால மாற்றத்துல இயற்கை சமன்பாடுகள் மாறும்போது நம்மளே நமக்கு வந்து கவனிக்க நேரம் இல்லாத போது கடவுளை எங்க கவனிக்க முடியுன்ற சூழ்நிலை வந்ததுனால இந்த விஷயம் இல்லை. பட் தாவரங்களை கொல்றதும் தவறுதான். பட் அந்த தாவரங்கள் வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடியது. பட் ஒரு ஆடை கொண்டுனா இன்னொரு ஆடு கிடைக்க போறல. இதுதான் உண்மை. இப்போ வாழை மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழம் கிடைக்குதுன்னா அந்த வாழை மரமே இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கணும். இதுதான் இயற்கை. பட் ஆனா மிருகங்கள் அப்படி கிடையாது. அது நமக்காக பசிக்காக உணவு உண்டாக்கப்பட்டதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறு. அதுலயும் நம்ம வீட்லயே ஆடை வளர்த்துட்டு கோழியை வளர்த்துட்டு யாராவது விருந்தினர் வந்தா அதை வெட்டி வந்து சாப்பிடுறது வந்து பிறந்த குழந்தைகளே கொலை பண்ற மாதிரின்றதா நான் கருதுறேன். நானும் வந்து ஒரு சைவத்தை சேர்ந்தவன், அசைவம்லாம் இருந்து மறுபடியும் சைவத்துக்கு மாறினவன். தயவுசெய்து எல்லாருமே சைவத்துக்கு மாறுறது வந்து நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க, நாங்க சார்கிட்ட பேசுறோம். ஆண்டாள் சொக்கலிங்க சார். நிச்சயமா பேசலாமா? நீங்க யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? வேணிங்க, திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். சார் நான் இங்க ஒரு இடம் வாங்கியிருக்கோங்க சார். சரிம்மா. 10 வருஷம் ஆகுது. சரி. அந்த இடத்துல வந்து வாசல் என்ட்ரன்ஸ்லயே கிணறு இருக்கு சார். உங்க வீடு எந்த திசை பார்த்த வீடு வேணிமா? வடகிழக்கு சார். வடகிழக்குல தான் இப்ப உங்களுக்கு கிணறு இருக்கு இல்லையா? இல்ல சார், நாங்க வந்து குவார்டர்ஸ்ல இருக்கோம், ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ்ல. இல்லம்மா, நீங்க வாங்கின நாங்க இடம் வாங்கி இருக்கிறது வந்து வாசல்லயே கிணறு இருக்கு. இல்லம்மா, நீங்க வாங்கின இடம் எந்த திசை பார்த்த இடம்? வடக்கு பார்த்த திசை சார். வடக்குல வந்து வாசல்லே வந்து கிணறு இருக்கிறது நல்லதானம்மா? யாரும் வந்து மிதிச்சுட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களா? தண்ணியை மிதிச்சுட்டு? அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க சார். ஆமா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணியை மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ள போக கூடாதுன்ட்டு. பூமியில எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்குமா? சோ அந்த கான்செப்டும் தவறு. உங்களோட கேள்வி என்னன்னா, உங்க இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் வடகிழக்குல கிணறு இருக்கு, நல்ல விஷயம் தான் உங்களுக்கு அது அமைஞ்சிருக்குமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் ஷபானா. ஷபானா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து தாங்க. சொல்லுங்க ஷபானா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க முஸ்லிமாமா? ஆமா சார். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நல்லதுமா, சொல்லுங்கம்மா. சார் 3 விஷயம் கேட்கணும் உங்களுக்கு. கேளுங்கம்மா. கேட்கலாமா? கேளுங்கம்மா. சார், ஒரு விஷயம் வந்து எதுவுமே இப்போ என் பணமே வந்து என்கிட்ட சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து அதுவும் கஷ்டமான வருது சார். சரிம்மா. ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து எங்க பெட்ரூம் வந்து ஈசானி மூலையில இருக்கு சார். அங்கதான் போட்டுருக்கோம். சரி சரி. மூணாவது விஷயம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் அம்மா? 34 சார். 34, அதனால 34 ஆர். ஓகே, நீங்க வந்து இப்ப கூட்டு குடும்பமா வசிச்சிருக்கீங்களாமா? ஆமா சார், அம்மா எங்க கூட தான் இருக்காங்க. அம்மானா உங்களோட அம்மா? ஆமா சார். வெரி குட். நீங்க வந்து இண்டிவிஜுவல் வீடா அது வந்து அபார்ட்மெண்டாமா? அபார்ட்மெண்ட் ஹவுஸ் சார். ஓகே, முதல்ல விஷயம் ஒரு 3 கேள்விக்கு மொத்தமா சொல்றேமா. இந்த எனக்கு ஃபெங்ஷுயில நம்பிக்கை இல்லம்மா. அதாவது நோய்க்கு மருந்து வந்து ஹோமியோபதி அடிப்படை தத்துவம் பாத்தீங்கன்னா நோயோட மருந்து நோயில தான் கண்டுபிடிப்பாங்கம்மா. உங்க வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க வீட்டுல தான் மருந்து இருக்க வழிய ஒரு பொருளை வாங்கி வந்து ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும்னா அது மிகப்பெரிய தவறு. நீங்க இன்ஷா அல்லான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, எல்லாம் அல்லாவின் பெயரால். அப்போ நீங்க ஒரே ஒரு விஷயம், கிரியேட்டர் நம்பணுமா கிரியேஷன்ஸ் நம்பணுமா? கிரியேட்டர்னா கடவுள்மா, கிரியேஷன்ஸ்னா அவர் உருவாக்குற பொருள். உங்களுடைய மதம் என்ன சொல்லுது? பொருள் நம்ப சொல்லுதா, கடவுள் அல்லாவை நம்ப சொல்லுதா? கிரியேட்டரை நம்புங்க. சோ ஃபெங்ஷுயை வந்து விட்டுருங்க. அந்த பரிகாரங்களே கிடையாதுமா. பரிகாரங்கள் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பணம் ஏமாற்றப்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணுமா. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நீங்க வடகிழக்கு மூலையில படுக்கிறேன்னு சொல்றீங்க. உங்க வீட்டுல வேற இடம் இல்லைன்னா அங்கதான் படுத்தாகணும். நான் என்ன சொல்லுவேன்னா, அங்க வந்து பெரிய கட்டில் இல்லாம கனமான மரக்கட்டிலோ இரும்பு கட்டிலோ இல்லாம அந்த மேட்ரஸஸ் கொஞ்சம் உயரமா இருக்குமா, அந்த தலகாணி மாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அதை போல வந்து ஒரு மெத்தையை வாங்கி போட்டு அது மேல படுத்துக்கலாமா. அப்புறம் நம்ம காலைல தூங்கி எழுந்தோன்னா அதை மடிச்சு வச்சிடலாம். மூன்றாவது விஷயம் நீங்க என்ன கேட்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? முதல் கேள்வி என்னோட வந்து எந்த இப்ப பாத்தீங்கன்னா ஓகே பண விஷயம் கேக்குறீங்க. அம்மா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேம்மா. இப்போ வந்து உங்களோட கணவர் தானே ஏர்னிங் மெம்பர்? 2 பேருமே. நீங்க என்ன பண்றீங்க, அவர் என்ன பண்றாருமா? நான் ஒரு கம்பெனில, பிரைவேட் கம்பெனில வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். அப்புறம் எங்க ஹஸ்பண்ட்க்கு இன்னும் சரியா வேலை அமைப்புல வேலை தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகே அம்மா, இப்போ நான் ஒரு சின்ன விஷயம், இது வந்து சைக்காலஜிக்கலா உங்க சைடுல ஒரு தவறு இருக்குமா? உங்களோட குழந்தைகளோட நீங்க விளையாட இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மின்னு நான் நம்புறேம்மா.
ஆமா சார். அதுதான் உண்மைமா. அப்போ நீங்க வந்து குழந்தைகளோட நிறைய நேரம் செலவு பண்ணுங்க. உங்களோட பண ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் இந்த பண விஷயத்துலமா வாஸ்துல வந்து எனக்கு ஒரு 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னை விட பிரம்மாண்டமான ஆட்களை நீங்க சந்திக்கலாம். ஆனா பணத்தை ஈர்ப்பதற்கான விஷயத்துல நான் பண்ண ரிசர்ச் வந்து வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஏன்னா நான் கஷ்டத்தோட உச்சகட்டத்துல இருந்து நான் மேல வந்தோமா. நான் சொல்றேன், குழந்தைகளோட நிறைய நேரம் செலவு பண்ணுங்க. உங்கள் குழந்தைகள் மட்டுமல்லாம உங்க தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட நிறைய நேரம் செலவு பண்ணுங்க. உங்க வீட்டுல வந்து கிழக்கு வடக்கு ப்ராப்ளம் உள்ள வீடுமா, அது வந்து கிழக்குல வடக்குல ஜன்னல் இல்லாம இருந்ததுன்னா வேற நல்ல வீட்டுக்கு போயிட்டு மிக நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. எல்லா புகழும் உங்களுக்கு வந்து அந்த அல்லாஹ் பெற்று தருவார். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அரணியத்து இரும்பேட்டி கிராமத்துல இருந்து மணி பேசுறேங்க. சொல்லுங்க மணி சார். சார்ட்ட பேசுங்க. மணி சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். சார் வணக்கம் சார். Yes, sir. அகலமும் நீட் வந்து 48 அடி அகலம் வந்து நீட்டா இருக்கு சார். சரி. எந்த ஒரு தொழிலும் நடத்த முடியல சார். வந்து வாழ்க்கையில ரொம்ப முன்னேற முடியல. சரி. அந்த வீட்டுக்கு எதனா கட்டணும்னு ஆரம்பிச்சுன்னா உங்க பேர் ஐயா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? எம்எஸ் மணி. மணி, எம்எஸ் மணி. நேத்து இரவு சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாதம் தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே உங்க மனைவி கிட்ட சொன்னீங்களா நல்லா இருந்தது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு? குழம்பு நல்லா இல்லைன்னு சொன்னங்க. இல்ல உண்மையா சொல்லணும். உண்மையதான் சொல்றேங்க. சரி சொல்லுங்க. உங்க குழம்பு நல்லா இல்லமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசம் ஊற்றி பார்த்து விட்டோமா. சரிங்க சார். அதாவது என்னன்னா மதியான சாப்பாடுக்கு அது மாதிரி சொன்னீங்களா? மத்தியான சாப்பாடு எதுவும் சொல்லலீங்க. அப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா சார், இப்போ உங்க மனைவி வந்து உங்க கூட இருக்கவங்க, அவங்க ஒரு கடவுள் மாதிரி உங்களுக்கு, அவங்களுக்கு நீங்க ஒரு கடவுள் மாதிரி சார். நீங்களும் கடவுள், நானும் கடவுள் சார். என்ன சொல்றேன்னா, உங்க மனைவி செய்த நல்ல விஷயத்தை உங்களால பாராட்ட முடியவில்லை, அங்கீகரிக்க முடியவில்லைன்னா நீங்க வணங்குற கடவுள் உங்களை எப்படி அங்கீகரிப்பார், உங்களை பாராட்டுவார், உங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுப்பார். அப்போ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அந்த மனைவியை வந்து கொஞ்சம் மதிங்க சார். ஈக்குவலா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து இல்ல சார். அப்போ இல்ல நான் சொல்ல விஷயம் என்ன மணி சார், அதாவது வந்து கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயம், நன்றி உணர்வுல தான் அந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு சார். உங்க மனைவிக்கு நீங்க எந்த அளவுக்கு நன்றியோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் சார். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் ப்ராப்ளம் சார். அந்த ப்ராப்ளத்தை நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாஸ்துல பரிகாரங்கள் கிடையாது, கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் ஒரு அற்புதமான கோயில், சென்னையில திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஒரு நல்ல கோயில் சார். நீங்க சும்மா அந்த கோயில போய் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவர் இருந்துட்டு உங்க வீட்டுக்கு போங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் கலாமணி பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நீங்க பொள்ளாச்சி எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து மலமிசமட்டிங்க பூர்வீகம். பூர்வீகத்துல ஓரளவுக்கு வாஸ்துபடி வீடு அமைச்சிருக்கிறேங்க. இருந்தாலும் பூர்வீகத்துல இருக்க முடியலீங்க. சரிம்மா. இருக்க வேண்டான்ட்டாங்க ஜோசியர். அதனால நாங்க வந்து பொள்ளாச்சி பக்கத்துல மீனாட்சிபுரம்ங்கிற ஊர்ல பூமி இருக்குங்க, அங்க வந்துட்டோம். வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. சரிம்மா. அங்க வந்து பூமி வந்து தென்மேற்கு மூலையில கிணறு இருக்குங்க. அதுக்கு ஒரு கோயில் ஒண்ணு இருந்துச்சு ஜலமூலையில, அந்த கோயில் எடுத்து தென்மேற்கு மூலையில அமைச்சிட்டோங்க. சரி. கிணத்துக்கு பக்கத்துல. சரி. இப்போ நாங்க வந்து வெளியதான் இருக்கிறோங்க. அந்த பூமிக்குள்ளார போய் இருக்கலாங்களா? அம்மா இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேம்மா. உங்களோட ஜோதிடர் மேபி அவங்க ஜாதக அமைப்பை பார்த்து எனக்கு அந்த விஷயம் தெரியாதுமா, பார்த்து நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, பூர்வீக வீடு ஆகாதுன்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேம்மா. ஜோதிடருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இருந்த வீடும் ஒரே மாதிரி தான் ப்ராப்ளத்தோட இருக்கும். நீங்க மலுமிச்சம்பட்டில இருந்தீங்களா பொள்ளாச்சி பக்கத்துல, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதே ப்ராப்ளம் தான் மீனாட்சிபுரம் வீட்லயும் இருக்குமா. அப்போ நீங்க வந்து அந்த வீட்டுல இருக்க முடியலன்னா அந்த வீடு வந்து வாசுபடி கட்டப்படல. வாசுபடி கட்டிருந்தீங்கன்னா நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இல்ல வாஸ்துபடி கட்டணும், ஜாதக ரீதியா எங்களுக்கு வந்து பூர்வீகம் வேண்டான்ட்டாங்க. இல்ல அதான்மா, பூர்வீக வீட்டுல உங்களால இருக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த வீடு வாசுபடி இல்லம்மா. உங்க வீட்டுல வடமேற்குல படிக்கட்டு போட்டிருக்கீங்களா? இல்லீங்க, படிக்கட்டே இல்லீங்க. ஸ்டெப்ஸ் இருந்துச்சு ஜலமூலையில, அதெல்லாம் எடுத்துட்டேங்க. எந்த இடத்துல இருந்தது ஸ்டெப்ஸ்? ஸ்டெப்ஸ் வந்து வீட்டோட ஜலம் போற மாதிரி இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேங்க. வடகிழக்குல ஸ்டெப்ஸ் இருந்தது. அதாவதுமா அது ப்ராப்ளம் இல்லாமல் அந்த வீடு உங்களை வெளியில அனுப்பாதுமா. அகைன் இப்போ நான் சொல்றேன், அந்த பொதுவா கொங்கு மண்டலத்தை தென்கிழக்குல செப்டி டேங்க், வடமேற்கு எக்ஸ்டென்ஷன், கோர்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து காமனான விஷயங்கள். அந்த வீடை முதல்ல திருத்திங்க. அது திருத்தினாதான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.
அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சரி, இப்போ பணம் அப்படின்னு பார்த்தாக்க பணமே வரல என்கிட்ட அப்படின்னு சொல்றவங்க ஒரு கேட்டகரி. இப்போ ஷபானா பேசின மாதிரி பணம் வருதுங்க, ஆனா என் கையில தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு கேட்டகரி. முதல்ல பணம் ஈர்க்க தெரிஞ்சுட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லுங்க சார். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை. நீங்கள் பணத்தை ஈர்க்கணும்னா குழந்தையாக மாறிடணும். குழந்தைன்னா அதுக்கப்புறம் போய் இந்த கில்லி தாண்டு கோலி ஆடுறது நான் சொல்லலை. குழந்தையோட மனநிலைக்கு வந்துடணும். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஒரு குழந்தை இருக்கு, அது இருக்கிற நல்ல வசதியான குழந்தையோ இல்லாத விட்டு குழந்தையோ அது ஒரு விஷயத்தை அடையணும்னு சொல்லிட்டா எதிர் பிடிவாதம் பிடித்தாத அது அன்பா அம்மா அப்பாவை கொஞ்சியாது அந்த பெற்றோர்கிட்ட அந்த விஷயத்தை அதுக்கான பணத்தை செலவு பண்ண வைத்து அந்த விஷயத்தை வாங்கிடுது. ஒரு பொம்மையா இருக்கலாம், ரிமோட் காரா இருக்கலாம், ஒரு டிவியா இருக்கலாம், எக்ஸ்பாஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அது அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். அது ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த வாங்கி கொடுக்குற பெற்றோருக்கும் தெரியும் அந்த குழந்தை அதை பெருசா யூஸ் பண்ணாது, அப்படியே தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு. அப்போ இதுல என்ன விஷயம்னா, இந்த இடத்துல குழந்தைன்ற இடத்துல இந்த நாம் பெரிய வயதான நம்ம வயது அதாவது பெரியவர்களும் வச்சுக்கலாம், பெற்றோர்கள் இடத்துல கடவுள் வச்சுக்கலாம். நீங்க கடவுள்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பார் குழந்தை மனநிலையில இருந்து. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்டோட இருக்கணும். அதாவது எனக்கு வேணும், ஆனா அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அது தேவையில்லை அப்படின்னா அதை கேரே பண்ணாது. என்ன விஷயம்னா, அது யாராவது நாளைக்கு கேட்டாங்கன்னா சில குழந்தைகள் கொடுக்கும், சில குழந்தைகள் கொடுக்காது, சின்ன வயசுல வாங்கின பொருளை. அப்போ நீங்க பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தையோட ஃப்ரீக்வன்சி, குழந்தையோட மனநிலைக்குள்ள ஃப்ரீக்வன்சியை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாதான், நீங்க உங்களை அதே போன்று மாத்திக்கிட்டாதான் உங்களால பணத்தை எளிமையாக ஈர்க்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, குழந்தைகளோட நிறைய விளையாடுங்க, குழந்தைகளோட நிறைய பேசுங்க. உங்க குழந்தைகள் மட்டுமல்லாமல் நம்ம அந்த குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நல்லா என்னோட குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா பெரியவங்க யாருமே கூப்பிட மாட்டேன். இப்ப என் பையன் இருக்கான்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேர் 20 பேரோ ஒரு பெரிய 5 ஸ்டார் இல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அது அந்த இடத்துல பணம் போறதுன்றது விஷயம் இல்ல. என் பையனுக்கு அதை நான் செலவு பண்ணும்போது என் பையன் இன்னைக்கு ஒரு பணக்கார லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு கூட விளையாடுற குழந்தைகள் அந்த வாழ்க்கையில் போது அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் பொருளாக வாங்கி கொடுக்கும்போது இன்டைரக்டா அந்த குழந்தைகள்லாம் சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் தான் எனக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நீங்க பணத்தை ஈர்க்கணும்னா குழந்தை மனநிலைக்கு மாறணும். குழந்தைகளோட நிறைய நேரம் செலவு பண்ணீங்கன்னா பண கஷ்டம்ன்றது ஒரு டைமுக்கு அப்புறம் இல்லாமல் போயிட்டு எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்றது என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த ஒரு அனுபவபூர்வமான விஷயம். நீங்களும் உணர்ந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு உங்களை எல்லாத்தையும் பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அற்புதமா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க. இந்திரா, அத்தத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க இந்திரா, சார்ட்ட பேசுங்க. அம்மா இந்திரா, வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வாழ்க வளமுடன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? நத்தத்துல இருந்து சார். எங்க? நத்தம். ஆமா சார். சொல்லுங்க. திண்டுக்கல் நத்தம் தானே? சொல்லுங்கம்மா. ஆமா சொல்லுங்கம்மா. சார் நம்ம கடை ஒன்று இருக்கு சார். என்னம்மா கடை? வாசப்படி கிழக்கு பார்த்து 1, வடக்கு பார்த்து 1, தெற்கு பார்த்து 3 வாசப்படி வச்சிருக்காங்க. சரிம்மா. அங்க போனதுல இருந்து ஒண்ணு வியாபாரம் சரியா இல்லைங்க. 3 வாசல் தவறுமா. ஒரு வீட்டிலேயோ ஒரு வியாபார ஸ்தலங்களிலோ ஒரு வாசல் இருக்கலாம், இல்ல 2 வாசல் இருக்கலாம், 4 வாசல் இருக்கலாம், 6 வாசல், 8 வாசல் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய வாசல்ன்றது வீட்டை விட்டு இந்த வெளியில வரக்கூடிய வாசல்மா. வீட்டுக்குள்ள இருக்கிற வாசல்லாம் எண்ணிக்கை கவுண்ட் பண்ணிட்டு ஒத்தப்படை ரெட்டப்படை எல்லாம் உங்களையும் நீங்க குழப்பி அடுத்தவங்களும் குழப்ப வேண்டாம். சோ தெற்கு பார்த்த வாசல மூடிடுங்க. கிழக்கு வடக்கு, கிழக்குனா வடக்கு ஒட்டியும் வடக்குனா கிழக்கு ஒட்டியும் வாசல் இருந்ததுன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்திரா,
உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. பாண்டியன், சிவகங்கை மாவட்டம். சொல்லுங்க பாண்டியன் சார், சற்று பேசுங்க. பாண்டியன் வணக்கம், வாழ்க வளமுடன். சிவகங்கை எங்க இருந்து பேசுறீங்க? சார் சிவகங்கை மாவட்டம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கையில. சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். சூரியன் கோட்டை. ஓகே, வெரி குட். சொல்லுங்க சார். சூரியன் கோட்டை தெற்கு பார்த்த வாசப்படி 2.5 சென்ட் வீட்டு மனையினுடைய இடமே. அந்த 2 சென்ட்ல தெற்கு பார்த்த வாசப்படி கட்டிருக்கான். ரெண்டாவது அதுல கொஞ்சம் ரொம்ப, ஆனா 2 பத்தி தான் கட்டிருக்கேன். முன்னாடி போட்டிகள் எல்லாம் இழுக்கல. உங்க கேள்வி கேளுங்க. அதனால ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவுமே இன்னும் தொட்டது விளங்குது இல்ல, என்னன்னு தெரியல. அந்த இடத்தினுடைய என்ன கோளாரா என்ன கேட்பாங்க. அது உங்களோட தென்மேற்கு தான் ப்ராப்ளம் பாண்டியன். சரி. ஒண்ணு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும், அப்படிதானே? தென்மேற்கு ப்ராப்ளத்தை நல்ல வாஸ்து கன்சல்டன்ட், ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் வந்து கூப்பிட்டு நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. உங்களுக்கு உங்க ஊர்ல நாய்கள்லாம் உண்டா? ஆமா, இருக்கு. வீட்டுல எல்லாம் நாய் உண்டா? வீட்டுல நாய் வளர்க்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது. சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு மாத வருமானம் எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு? எங்களுக்கு மாத வருமானம் என்ன சார், மிஞ்சி போனா ஒரு 20-30 அவ்வளவுக்குலாம் வரும். 20 ரூபாய் வருமா? 20,000 வருமா? $20,000 வருமா? ஆமா, 20 ரூபா தான் வரும். 20,000 ரூபா வரும். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி 5 ரூபாய்க்கு வந்து இந்த பொறையோ பிஸ்கட்டோ வாங்கிக்கோங்க சார். சரி சார். உங்க ஊர்ல இருக்க எல்லா நாய்க்கும் போடுங்க சார். சரி சார். நீங்க அந்த நான் சொல்றது நாய்க்கும் பணத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் உண்டு சார். நாய் வந்து நீங்க ஒரு சின்ன சாதாரண பிராணி நினைச்சீங்கன்னா தவறு. நாயோட ஃப்ரீக்வன்சி எப்படின்னா, உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிடணுன்ற, அதுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கி சாப்பிடும் சார். கெட்டவங்க இருந்து அது வாங்கி, அதாவது அதுக்கு கெட்டவங்கன்னு தெரியவங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடாது சார். நாய் உங்ககிட்ட இருந்து உணவு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். உங்க வீடு வந்து டெக்னிக்கலா வாசுபடி மாறிடும் சார். அப்ப நீங்க வந்து நீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் பாஷா ரஜினி மாதிரி உங்க ஏரியாக்குள்ள வந்தாலே உங்களை சுத்தி ஒரு 20 நாய் நிக்கும் சார். அது ஒரு மிகப்பெரிய, என்ன சிரிக்கிறீங்க, மிகப்பெரிய ஆத்ம பலத்தை கொடுக்கும். நீங்க அந்த நாயோட பழகி பாருங்க, மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? உஷா பேசுறேன் மேடம். உஷாமா, சொல்லுங்க, சற்று பேசுங்க. உஷாமா வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து பேசுறேன் சார். எங்கம்மா? பண்ருட்டி சார். பண்ருட்டி. ஓகே, சொல்லுங்கம்மா. வீடு ஒரு 8 மாசம் மட்டும் ஒரு வீடு புதுசா வாங்கினேன் சார். சரிம்மா. வந்தது எனக்கும் உடம்பு தெரியாம போயிடுது. கட்டிட்டு கொஞ்சம் வேலை இதாயிடுச்சு, டல்லாயிடுச்சு. கடன் பிரச்சனை இருக்கு சார். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். அம்மா, உங்களோட மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது சார். சரிம்மா, உங்க வீட்டுல உங்க ஊர்ல கரண்ட் எல்லாம் ரெகுலரா இருக்கா? இருக்கு சார், எல்லாம் இருக்கு சார். கரண்ட் கட் ஆனா என்ன பண்ணுவீங்கம்மா பொதுவா? இல்ல பொதுவா பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பாப்பீங்களா? அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆட்டிடியூடுமா, தப்புமா. அப்போ உங்களோட ப்ராப்ளம் வந்து இந்த தென்கிழக்குல உங்க ப்ராப்ளம்மா. இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு கிழக்கு வந்து கிளீனா இருக்கணுமா. கிழக்குல ஜன்னல் இருந்தா திறந்து வைங்க. உங்களோட ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு கிழக்கு தான். காம்பவுண்ட் இடைவெளி கம்மியா இருக்கலாம், மேற்குல ஜாஸ்தியா இருக்கலாம், கிழக்குல காம்பவுண்ட் இல்லாம இருக்கலாம், கிழக்கு பொது சோறா இருக்கலாம். கிழக்க சரி பண்ணிக்கங்க, தென்கிழக்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணீங்க உஷா. நல்ல வாழ்க்கை வர முடியும். உங்களுக்கு பெண்ணுக்கு நல்ல திருமணம் வேணும், நல்ல மாப்பிள்ளை ரங்கநாதர் மாதிரி வேணும்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் நீங்க ஃபேமிலியோட பாருங்க. நல்ல மாற்றம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்மா, அதாவது பரிகாரம் எல்லாம் கிடையாது. ரங்கநாதரை பிடிச்சுங்க. அவரோட நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துல போய் சாமி கொடுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் அர்ச்சனா பேசுறேங்க. அர்ச்சனா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க அர்ச்சனா, சார்ட்ட பேசுங்க. அர்ச்சனா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கம் சார். ஆக்சுவலா என்னோட அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா மேரேஜ் ஆகல, 30 years ஆயிடுச்சு. பாத்துட்டே இருக்கோம், செட் ஆக மாட்டேது. 29 ஆகஸ்ட் 1984 பிறந்திருக்காங்க. எனக்கு 28 ஆகஸ்ட் அதெல்லாம் விட்டுருக்குமா. டேட் ஆஃப் பர்த்லாம் எனக்கு தேவையில்லம்மா. நீங்க இருக்க சொந்த வீடா வாடகை வீடா அர்ச்சனா? நாங்க சொந்த வீட்டுல தான் இருக்கோம். இதுல 2 விஷயம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அர்ச்சனா. ஒரு மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து இப்ப நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ண வீடு அப்படின்னு சொன்னா, உங்க அக்காவுக்கு வந்து அந்த வீட்டுல இருந்து மேரேஜ் நடந்ததுன்னா ஏதோ ஒரு தவறுதலாக அந்த பெண்ணுக்கு வந்து கணவருக்கு ஏதோ ஆபத்து ஏற்படலாம், இல்ல குழந்தை பிறக்காம போகலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாமா, இல்ல வந்து சண்டை வந்து பிரிஞ்சிருக்கலாம் புருஷன் பொண்டாட்டின்ற போது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து இல்லாம ஆக்கல. உங்க அக்காவுக்கு இனிமேல் மாப்பிள்ளை பிறக்க போடலாமா. உங்க அக்காவுக்கு ஒரு ராஜகுமார் ஏற்கனவே பிறந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க இருக்கிற வீடு வந்து அந்த ஒரு நல்ல மாப்பிள்ளை ஈர்க்கிறதுக்கான தகுதி இல்லாத வீடா இருக்குமா. நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கி கொடுங்க. அக்காவுக்கு வந்து திருமணம் எங்க பண்ண போறீங்க, கோவில்ல பண்ணுங்க. கோவில்னா திருச்செந்தூர் கோவில் தான் மிக சிறந்த கோவில் கல்யாணத்துக்கு. அந்த கோவிலுக்கு பண்றோம்னா யாரெல்லாம் இன்வைட் பண்ண லிஸ்ட்டை போட்டு எப்படிலாம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ண சொல்லுங்க.
உங்க வீட்டுல கிழக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் ப்ராப்ளமா, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க. வாஸ்துல பரிகாரங்கள் கிடையாது. சோ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணீங்கன்னா உங்க அக்காவுக்கு வித்தின் 6 months த பெஸ்ட் மாப்பிள்ள, அதாவது உங்க அக்காவுக்கு வந்து 60% அப்பரா இருப்பாங்க, 40% அவர் வந்து கீழே இருப்பார். அது மாதிரி ஒரு மாப்பிள்ள உங்க அக்கா கிடைக்கும். உங்க அக்கா அவரோட நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு எங்களுக்கான வாஸ்து டிப்ஸ் என்ன சொல்ல போறீங்க சார்? இப்போ சின்ன விஷயம் என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த வீட்டுல வந்து பொருட்கள் வைக்கணும் போது ஏகப்பட்ட பொருட்களை டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பேப்பர் வச்சிருந்தா கூட, ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தா கூட அதை வந்து வெளியில போட மாட்டாங்க. 6 மாசம் 8 மாசம் சேர்த்து தான் போடுவாங்க. எங்க பார்த்தாலும் வீட்டுல துணிமணிகளும் குப்பைகளும் இருக்கும். ஏகப்பட்ட புடவைகளை பீரோல அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பட்டு புடவைகள். நான் சொல்றது என்னன்னா, தேவையில்லாத பொருட்களை உடனடியாக அகற்றவும். உங்களுக்கு அந்த வீடு வந்து வாஸ்து உண்மையா பொய்யான்றது அது வந்து உங்களுக்கு விவரிக்கும். இப்ப கல்யாணம் இல்லையா, அந்த டிலே ஆகுதா, அந்த வீட்டுல இருக்க பட்டு புடவை எல்லாத்தையுமே யாருக்காவது நல்ல ஏழைங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த பட்டு புடவை வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பிங் ஒரு விஷயத்தை வீட்டுல உருவாக்கும். பட்டு புடவை, பட்டு வேஷ்டி போன்ற விஷயங்கள். சோ புடவைன்றது வந்து எல்லாத்தையுமே கலைச்சிட்டு இருக்கணும். ஓகே, கொடுக்க மனசு இல்லைன்னா, இது நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து திருமணத்துக்கு எடுத்ததுன்னா பட்டு புடவையை வந்து ஒரு 90 நாளைக்கு 92 நாளைக்கு ஒரு வாட்டி 96 நாளைக்குள்ள ஒரு புடவையும் நீங்க கட்டியே ஆகணும். நீங்க கட்டாத பட்சத்துல அப்படியே இருக்குன்னா உங்க வீட்டுல மிகப்பெரிய வந்து துன்ப அலைகளை அந்த பட்டு புடவைகள் உருவாக்கும் என்பது எண்ண அலைகள் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணவங்க சொன்ன விஷயம். இது 100% உண்மை. உங்க வீட்டுல நல்லது நடக்கணும்னா குப்பைகள் இல்லாம சுத்தம் சோறு போடும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தேவையற்ற பொருட்களை உபயோகிக்காத பொருளை வெளில கொடுத்துட்டு பட்டு புடவைகள்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய வாஸ்து கருத்து. சிறப்பா சொன்னீங்க சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தனே ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இதே வேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.